சோத்திரமையா ஆதியுரில் தீபம் நீரே கடுமையில் குளிர்ந்தே தாயிருளில் தீபம் நீரே கடுமையில் குளிர்ந்தே கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி சோத்திரமையா பெற்றவர்கள் உன்னை மறந்தாலும் சொந்தமானவர் உன்னை வெறுத்தாலும் பெற்றவர்கள் உன்னை மறந்தாலும் சொந்தமானவர் எல்லாம் வெறுத்தாலும் சொந்த ரத்தம் சிந்தி எந்தனையே சொந்த ரத்தம் சிந்தி எந்தனையே சொந்தமாக்கிக் கொண்டவரே இசையா சொந்தமாக்கிக் கொண்டவரே கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி சோத்திரமையா கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி சோத்திரமையா உண்மை என்று விருப்பமில்லை உண்மை என்று யாரும் துணையுமில்லை உண்மை என்று விருப்பமில்லை உண்மை என்று யாரும் துணையுமில்லை என் தேவனே அடைக்கலமே என் தேவனே அடைக்கலம் உம்மையன்றி யாருமில்லை அடைக்கலம் உம்மையன்றி யாருக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று பெயர். தமிழிலே திரு என்று பார்க்கின்ற பொழுது பல அர்த்தங்கள் உண்டு. திரு என்றால் மதிப்பிற்குரிய, திரு என்றால் அழகிய, செல்வம், நெற்றி, திரு என்றால் பரிசுத்தம், திருமணம் என்றால் பரிசுத்த விவாகம் என்று பார்க்கிறோம். சபை என்றால் அழைக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். திருச்சபை என்றால் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. சபைக்குரிய ஒரு விளக்கத்தை ஒரே வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது கூட 1 பேதுரு 2வது அதிகாரம் நீங்கள் உங்கள் அந்தகாரத்தில் இன்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். திருச்சபை மக்கள் பரிசுத்த ஜாதியினர், பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்க்கையினுடைய சட்ட வாக்கியம் கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இந்திய ஜனங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா மக்களுடைய வாழ்க்கையின் சட்டம் பரிசுத்தம், பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். காரணம், ஆண்டவர் நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை உருவாக்கினவர். அவர் பரிசுத்தராய் இருப்பதினாலே நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் விளங்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே பரிசுத்தம், ஆண்டவர் ஒரு முறை மெய்யாகவே என்று ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கு மிகவும் முக்கியத்துவம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்தம் என்ற வார்த்தை வேதத்திலே 1066 தடவை சொல்லப்பட்டிருப்பதினாலே அது எவ்வளவு முக்கியம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 1066 முறை பரிசுத்தம் பரிசுத்தம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை குறித்து அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனாலே பரிசுத்தம் என்பது நாம் இஷ்டப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. பரிசுத்தம் என்பது நம்முடைய தலையின் மேலே விழுந்த கட்டாய கடமையாக இருக்கிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இன்றி நாம் ஜெபிக்க முடியாது. அதனால்தான் சங்கீதம் 66:18 இவ்வாறாக சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 66:18 பார்க்கின்ற பொழுது கூட
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆயில் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆயில் என் தேவன் எனக்கு செவி கொடார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதனால பரிசுத்தம் என்று நாம் தேவனை ஆராதிக்கவும் முடியாது, ஆராதனையை நாம் நடத்த முடியாது. அதனால்தான் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பாருங்க, நமக்கு ஆராதனை செய்வதற்கு நமக்கு பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தம் இன்றி காணிக்கை போட முடியாது. மனம் திருந்தாத ஒரு மனிதனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில், யூதாசனுடைய தேவாலயத்தில், யூதாசு 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் விட்டெறிந்தான். அந்த காணிக்கையை அதை காணிக்கை பெட்டியிலே போடலாகாது என்று சொல்லி அதை தனித்து அதை ஒதுக்கி வைத்தார்கள், தவிர்த்து வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே நாம் பரிசுத்தமின்றி ஆராதனை நடத்த முடியாது, பரிசுத்தமின்றி காணிக்கை செலுத்த முடியாது, பரிசுத்தமின்றி பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கன் என் நியாய பிரமாணத்தை எடுத்து உரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று ஆண்டவர் கேட்கிறார். அதனாலே பரிசுத்தமின்றி ஆராதனை நடத்த முடியாது, பரிசுத்தமின்றி காணிக்கை செலுத்த முடியாது, காணிக்கையில் அங்கீகாரம் இல்லை, பரிசுத்தமின்றி பிரசங்கம் செய்ய முடியாது. அதனால நமக்கு எல்லாவற்றிற்கும் பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. பாருங்க, ஆலயம் கட்டுவதற்கு பில்டிங் வாங்குறோம், இடம் வாங்குறோம், பில்டிங் கட்டுகிறோம். அன்றைக்கு தாவீது ஒரு பொருத்தனையை பண்ணினார். என்ன பொருத்தனை பண்ணினார் தாவீது? நானோ அரண்மனையில் வாசம் செய்கிறேன், என் தெய்வமும் ஆசாரிப்பு கூடாரத்தில் என வாசம் செய்கிறார். எனவே கர்த்தராகிய தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுகின்ற வரை நான் கட்டிலே ஏற மாட்டேன் என்று தாவீது பொருத்தனை செய்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கரங்கள் கரைவடிந்த கரங்களாய் இருப்பதினாலே உன்னுடைய பொருத்தனையை ஆண்டவர் தாவீதுடைய பொருத்தனையை நிராகரித்தார். அதனாலே ஆலயம் கட்டுவதற்கு கூட பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. அதனாலே நம் வாழ்க்கையில பரிசுத்தம் இன்றி ஆராதனை நடத்த முடியாது, பரிசுத்தம் இல்லாத காணிக்கை அங்கீகரிக்கப்படாது, பரிசுத்தமின்றி பிரசங்கம் செய்ய முடியாது, பரிசுத்தமின்றி ஜெபிக்க முடியாது, பரிசுத்தமின்றி ஆலயத்துடைய காரியங்களில் கூட ஈடுபட முடியாது, பரிசுத்தமின்றி நம் வாழ்க்கையை வாழவும் முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவரை நாம் வரவேற்கவும், மணவாளனை நாம் வரவேற்கவும் முடியாது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது நம்முடைய தலையின் மீது விழுந்த கட்டாயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 12:14 பார்க்கின்ற போது கூட, எபிரேயர் 12:14 வேதம் இவ்வாறாக சொல்கிறது, நீங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இன்றி ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தினல் 6 வெளிப்படுத்தின விசேஷம் 6 வசனம் 12 முதல் 17 வரை பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு கூட்ட மக்களை பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரை பார்க்கும்படியாக போனார்கள். யார் போனார்கள்? ஐஸ்வர்யவான்கள் போனார்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர், பிரபுக்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை அவருடைய வருகையை தரிசிக்கும்படியாக ஆசைப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர் மேகத்திலே வெளிப்படுவார், சாந்த குணமுள்ளவராக இருப்பார் என்று போனார்கள். ஆனால் அங்கே பார்க்கின்ற பொழுது ஜனங்கள் கதறி பதறி சிதறி அங்குங்கு ஓடி கண்மலைகள் மேலும் மலைகள் மேலும் குன்றுகள் மேலும் பார்த்து எங்கள் மேல் மறைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் என்ன பாருங்க, எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்களினுடைய நாளுக்கு யார் தப்புவார், நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை சந்திக்க சென்றவர்கள் ஓடிவிட்டதாக பார்க்கிறோம். பாருங்க, சாவதுக்கு ஆசைப்படுகிறார்கள் ஒழிய கர்த்தரை சந்திப்பதற்கு ஆசைப்படவில்லை. காரணம், அவர் பரிசுத்தர், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை சந்திக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் பரிசுத்தம் என்பது நாம் இஷ்டப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. அது நம்முடைய தலையின் மேல. Holiness is not your option, it should be your obligation. அது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாயமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது எப்படி என்று பார்ப்பதற்கு முன்பதாக பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதது என்ன என்பதை
குறித்து சற்று பார்த்துவிட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்க, பரிசுத்தம் என்பது பரவசம் அல்ல. அதாவது holiness is not emotion. Emotion is not a mark of holiness. அதாவது பரவசம், அதாவது பரிசுத்தம் என்பது பரவச நிலை அல்ல, எமோஷன், பரவச நிலை அல்ல. பாருங்க, ஒரு ஆள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் ரொம்ப அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கிறார் என்றால் அது அந்த பரவச நிலை அவன் பரிசுத்தவான் என்பதை குறிப்பது அல்ல. அதனால எமோஷன் இஸ் நாட் எ மார்க் ஆஃப் ஹோலினஸ். அதனால அவன் நன்றாக அந்நிய பாஷையில பேசுகிறான், துதிக்கிறான் என்றால் அவன் பரிசுத்தவான் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. அதனாலே பரவசம் என்பது பரிசுத்தத்தினுடைய அடையாளம் அல்ல. ஒரு ஆளை ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவியானவர் பயன்படுத்துகிறார், உணர்ச்சிகளிலே அவர் இருப்பதனாலே நாம் அவன் பரிசுத்தவான் என்று சொல்லிவிட முடியாது. அதனாலே பரவசத்திற்கு நாம் பல காரணங்களை சொல்ல முடியும். அதாவது பரவசப்படுதல் அது பரிசுத்தத்தினுடைய அடையாளம் அல்ல. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அநேகர் சொல்லுவாங்க பரவசத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆனால் நாம் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. அப்ப பரிசுத்தம் என்பது holiness is not a emotion. Emotion is not a mark of holiness. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பரிசுத்தம் என்பது பயன்படுதல் அல்ல. கர்த்தர் ஒருவரை எடுத்து பயன்படுத்துவதனாலே நாம் அவனை பரிசுத்தவான் என்று சொல்லிவிட முடியாது. பாருங்க, யூஸ்ஃபுல் இஸ் நாட் எ மார்க் ஆஃப் ஹோலினஸ். பாருங்க, ஆண்டவர் ஒருவரை பயன்படுத்துவதனாலே அவர் பரிசுத்தவான் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. ஒரு ஆளை ஊழப்படுத்துவதனாலே பாருங்க, கர்த்தர் சிம்சன் ஒரு பெரிய நியாயாதிபதி, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயந்திருக்கும்படியாக கர்த்தர் அவனை அழைத்தார். அவன் தன்னுடைய அயலினாலே அவன் அந்த பெரிய கயிறுகளை அவன் மேல இருந்த அந்த அபிஷேகத்தின கயிறுகளை ஒரு நெருப்புப்பட்ட இது போல அந்த கயிறுகள் அறிந்து விழுந்தது. அவன் ஒரு தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு அவன் 1000 பேரை கொன்றான் என்று பார்க்கிறோம். காசாவின் நகரத்துடைய கதவுகளை பீத்துக் கொண்டு அவன் சென்றான் என்று பார்க்கிறோம். 1000 பெலிஸ்தரை அவன் முறித்து போட்டான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி நியாயபதி, இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் அவனுக்கு சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது, என இஸ்ரவேலினுடைய ரட்சகன் என்று சொல்லி. ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்ட மனிதனாக இருந்தான் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதனாலே தேவனுக்காக பயன்பட்டான், ஆனால் பாவத்திற்கு கீழாக சிம்சோன் விற்கப்பட்டான். அதனாலே பயன்படுதல் என்பது பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும், எதையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். கர்த்தர் காகத்தை பயன்படுத்தினார் எலியாவை போஷிக்க, கர்த்தர் கழுதையை பயன்படுத்தினார் பவுனி வர, கர்த்தர் கழுதை தாடமை எடுத்து சிம்சோன் 1000 பெலிஸ்தரை கொன்று போட்டான். அதனால காகம் கழுதை தாடை எலும்பு என கம்பை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார் மோசையின் மூலமாக கடலை பிளக்கும்படியாக. இவையெல்லாம் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. இவைகள் எல்லாம் பரலோகத்திற்கு போகக்கூடியவைகளும் அல்ல. அதனாலே பரிசுத்தம் என்பது பயன்படுவதனால அல்ல. யூஸ்ஃபுல் இஸ் நாட் எ மார்க் ஆஃப் ஹோலினஸ். பயன்படுதல் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. ஒன்று பார்த்தோம், நம்ம பரவச நிலை பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. இரண்டாவது, பயன்படுதல் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு இருப்பதும் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்று இருப்பதனாலே நாம் பரிசுத்தம் என்று சொல்ல முடியாது. பார்க்கிறோம், சங்கீதம் 51:12 தாவீது 2 பெரிய பாவங்களை செய்கிறான். ஒன்று விபச்சாரம் செய்கிறான், இன்று கொலை செய்கிறான். தாவீது என்ன சொல்றான் பாருங்க, 51:11 சங்கீதம் 51:11 உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வைத்துக் கொண்டு அசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய ஆசாமிகளும் உண்டு. பாருங்க, ஏனென்றால் பரிசுத்த ஆவியான உள்ளே இருக்கிறார், ஆனால் அவர் சந்தோஷமாக உள்ளே இல்லை என்று பார்க்கிறோம். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியான உள்ளே இருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்றால் அவர்
துக்க முகத்தோட கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதும் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. ஒன்று பரவசம் பரிசுத்தத்துக்கு அடையாளம் அல்ல. இரண்டாவது பயன்படுதல் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதும் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றிருப்பதும் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. giftness is not a holiness. பாருங்க, வரங்களும் வாழ்க்கையும் ஒன்றல்ல. வரங்களை பெற்றிருப்பதனாலே அவன் பரிசுத்தவான் என்று நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. காரணம், கொரிந்து சபையை பார்த்து பவுல் சொல்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 1:7 பார்க்கின்ற பொழுது கூட கொரிந்து சபை வரங்களிலே நிறந்த சபை, ஆனால் பாவத்திலே அது புரண்ட சபையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:7 பார்க்கின்ற பொழுது கூட, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பாருங்க, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. வரங்கள் நிறைந்த சபை, ஆனால் பாவத்துல புரண்ட சபையாக கொரிந்து சபை இருக்கிறது. கொரிந்து என்றால் பாருங்க, அது வந்து லெட்டர் டு கொரிந்தியன் மீன்ஸ் வந்து லெட்டர் டு அடல்டர்ஸ். கொரிந்து என்றால் விபச்சாரக்காரருக்கு எழுதிய கடிதம் என்று பொருள். வரங்கள் நிறைந்த சபை, ஆனால் பாவத்திலே ஒரு புரண்ட சபையாக இருக்கிறது. அதனாலே வரங்களும் வாழ்க்கையும் ஒன்று அல்ல. பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது நம்ம பரவச நிலை, ஆனா பரவசப்பட்டு நம்ம ஆராதிக்கிற அந்நிய பாஷை பேசுவதோ அது பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. பயன்படுதல் பரிசுத்தத்தினுடைய அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதும் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. ஆவியின் வரங்களை பெற்றிருப்பதும் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. அப்படி என்றால் பரிசுத்தம் என்றால் என்ன? பாருங்க, அப்படி என்றால் இதெல்லாம் பெற்றிருந்த பரிசுத்தம் இல்லை என்றால் பரிசுத்தம் என்றால் என்ன என்று நம்ம பார்க்கின்ற பொழுது வந்து பரிசுத்தம் என்றால் அதற்கு ஒரு நீளமான ஒரு விளக்கமும் ஒரு குட்டையான விளக்கமும் இருக்கிறது. பாருங்க, பரிசுத்த வாழ்க்கை என்பது பாவத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யேகமாக வாழக்கூடிய வாழ்க்கை. பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யேகமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தம். அது வந்து ஒரு நீளமான ஒரு விளக்கம், குறுகிய ஒரு குட்டையான விளக்கம் என்பது பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட, வேறு செப்பரேட்டட். பாருங்க, நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு? holy life is a life, it is a separated from sin and set above God. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நம்மளாம் யாரு? கிறிஸ்துவுக்கு முன்பதாக, வேதத்திற்கு முன்பதாக உலகத்துடைய எல்லா ஜனங்கள் வருகின்ற பொழுது வேதம் எவ்வாறாக பிரிக்கிறது? வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளின் பிள்ளைகளாக பிரிக்கிறது. நாம் எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் நம்ம தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டு அவரை நாம் ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கு முன்பாக வீட்டு முற்றத்தில் ஒரு 10-15 காலையில் அதிகாலையில் 10-15 புறாக்கள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வீட்டில் உள்ள அந்த தாயார், அந்த வீட்டில் உள்ள அம்மா அந்த புறாக்களுக்காக சில விதைகளை வந்து போடுறாங்க, தானியங்களை. அப்படியாக அது 10 புறாக்களும் அதை கொத்தி கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த பக்கமாக ஒரு காகம் வருகிறது. அது 2 நாட்களாக அதுக்கு ஆகாரம் கிடைக்கல, பட்டினோடு வருகிறது. அந்த காகம் வந்து அங்கே பார்க்கிறது. பார்த்த உடனே அந்த 10-15 புறாக்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து, உனக்கு மணி அடிச்சா சோறு மாதிரி உனக்கு அதிகாலையில மற்ற நேரங்களில் உனக்கு போடுவதற்கு ஆகாரம் போடுவதற்கு ஆள் இருக்காங்க, ஆனால் எனக்கோ பயங்கர வயிற்று எரிச்சல், ஏன்னா எனக்கு ஆகாரம் 2 நாட்கள் கிடைக்காம பசி பட்டினியாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காகம் இந்த புறாக்களோடு கூட சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் அது புறாக்கள், இது காகம், அதனால சேர்ந்து சாப்பிட முடியாததுனால இது என்ன செய்கிறது? காக்கா அந்த ஊருக்கு, இந்த காகம் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குப்பையில போய் அங்க வெள்ளை சாம்பல் போட்டிருந்தாங்க. அந்த சாம்பல் நன்றாக பிறந்து இந்த புறாவை போல அது மாதிரி சில நிமிடத்தில் அதுவும் அங்கிருந்து பறந்து வந்து இந்த புறாக்களோடு கூட அதுவும் இறங்கி அங்க இருக்கக்கூடிய அந்த தானியங்களை அது கொத்தி சாப்பிட்டு கொண்டு இருந்தது. உடனே மற்ற புறாக்கள் எல்லாம் இந்த புறாவை பார்க்க ஆரம்பிக்கிறது. பார்த்த உடனே, என்ன இந்த ஆள் சரியில்லாம இருக்கிறானே, கலர் சரியில்லையே, ஏன்னா கால் சரியில்லையே, அழகு மூக்கு சரியில்லையே,
என்று சொல்லி ஒவ்வொன்றும் 10-15 புறாக்கள் பேச ஆரம்பிக்கிறது. சரி பரவாயில்ல, என்ன ஒரு சில புறாக்கள் சொல்கிறது, பரவாயில்ல அவன் நம்மளால தான் இருக்கும், ஏதோ வெளியூருக்காரனா இருக்கும், சாப்பிட்டு போட்டும் என்று சொல்லி இந்த புறாக்கள் அனுமதிக்கிறது. உடனே இந்த புறாக்களும் அந்த தானியத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. இந்த காகமும் சாப்பிட ஆரம்பிக்கின்றது. இந்த காகமும் கொத்தி கொத்தி சாப்பிடுகிறது, புறாவும் சாப்பிடுகிறது. இப்பொழுது புறாக்களுக்கு வகிர் நிரம்பி விட்டது. இப்ப காகத்துக்கும் வகிர் நிரம்பி விட்டது. புறாக்கள் வகிர் நிரம்பிய உடனே அதனுடைய சத்தம், புறாக்களுடைய சத்தம் எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு சத்தம் கேட்கும். இந்த காகத்துக்கும் வகிர் நிறையுது. காகத்தினுடைய சத்தம் எப்படி இருக்கிறது? காகத்துக்கு வயிறு இருந்த உடனே காக்கா என்று சத்தம் போட ஆரம்பித்த உடனே இந்த புறாக்கள் பார்க்கிறது. அது போல ஒரு விசுவாசிக்கும், மனம் திரும்பிய ஒரு விசுவாசிக்கும், ஒரு அவிசுவாசிக்கும் அவருடைய வார்த்தையிலே வித்தியாசம் இருக்கும். அந்த மனிதனோட பேசுகின்ற பொழுது இவன் ஆவிக்குரிய மனிதனா, இவன் ரட்சிக்கப்பட்டவனா என்று நமக்கு அந்த வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். இப்ப இந்த புறாக்கள் அந்த தானியத்தை சாப்பிடுகின்ற பொழுது அது எப்படி புறா நடந்து செல்லும் உங்களுக்கு தெரியும். ஆனால் காகம் எப்படி நடக்கும்? அப்படியே தப்பி தப்பி நடக்கும். புறாக்கள் என்ன செய்யும்? அப்படியே நகர ஆரம்பிக்கும். அப்ப ஒரு விசுவாசியுடைய நடையில, ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நடையில, வார்த்தையில வித்தியாசம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உலகத்துல பழகுறோம், அநேக ஜனங்களை பார்க்கிறோம், அநேக மக்களை பார்க்கிறோம். ஒருத்தரை பார்த்த உடனே அந்த டிசைனிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்து உணரக்கூடிய அந்த நாணத்தினாலே இவர்கள் ஆவிக்குள்ளவர்களா, ஆண்டவருடைய ஜனங்களா, இவர் விசுவாசியா அவிசுவாசியா என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசிக்கு நடையில வித்தியாசம் இருக்கும், பேச்சில வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இந்த காலத்துக்கு நடையில வித்தியாசம் இருக்கிறது, வார்த்தையிலும் வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்யறாங்க? அந்த அம்மா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து அந்த அம்மா வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே பாக்குறாங்க. பார்த்த உடனே எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் போடுகின்ற பொழுதுதான் அது காகம் தப்பி தப்பி போய் சாப்பிடுகிறது. புறாக்கள் அப்படியே இருந்த வாக்கிலே போய் சாப்பிடுகிறது. இரண்டுக்கும் நடையிலே பேச்சில வித்தியாசம், வார்த்தையில வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்தோம். அப்படி இருக்கின்ற போது திடீரென்று இந்த அம்மா வீட்டுக்குள்ள போனாங்க. போயிட்டு வீட்டுல இருந்து வெளியே வந்து ஒரு செத்து போன சுண்டலி அப்படி தூக்கி வெளியே எறிஞ்சான். செத்து போன சுண்டலி தூக்கி வீசி எறிகின்ற பொழுது உடனே இந்த புறாக்கள்லாம் பார்க்குது. புறாக்கள்லாம் பார்த்து அப்படியே பயந்து போச்சு. ஏதோ என்ன சொல்லிட்டு பயந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த காகம் பார்த்தது, ஆகா நமக்கு பிரியமான என்வி, நான் வெஜிடேரியன் அப்படி என்று சொல்லி இது ஓடி போய் பறந்து போய் அதை கொத்தி கொண்டு அது பறந்து விட்டது. பாருங்க, ஒரு விசுவாசிக்கு நடையில வித்தியாசம் இருக்கும், வார்த்தையில வித்தியாசம் இருக்கும், உணவில் கூட ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி எதை சாப்பிட வேண்டும், எதை குடிக்க வேண்டும் என்று ஒரு வித்தியாசம் இருக்கும். அதனால தான் பரிசுத்தம் என்பது வேறு விரிக்கப்பட்ட வித்தியாசம் என்று பொருள். பரிசுத்தம் என்றால் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யேகமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று வசனம் படிங்க வந்து பேரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, அதனாலே பார்க்கிறோம் நாம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று நாம ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பார்க்கிறோம், ஏன்னா நம்ம தேவனுடைய ஒளியினிடத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பதனாலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது நாம் தேவனுக்கு வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது. பாருங்க, தேவனிலே நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்யலாம். அவரில் நிலைத்திருப்பதனாலே பாவம் நம்மை மேற்கொள்வதில்லை. நாம் தேவனிலே நிலைத்திருப்பதனாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. 1 யோவான் 3:9 பார்க்கின்ற போது கூட தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்றால்
நான், அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன். ஹalleluya, ஹalleluya. அதான் கிரேக்கல அதுல வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல போடப்பட்டிருக்கிறது. அதனால தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஹalleluya, ஹalleluya. 1 யோவான் 3:6 பார்க்கின்ற போது கூட அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவத்தில் நிலைக்கிறான். பாருங்க, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவத்தில் நிலைத்திறான், அவன் பாவம் செய்து கொண்டு ஈரான். ஹalleluya. 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஹalleluya. பாருங்க, அதனால நாம் பாவத்தில நம்ம தேவனால் பிறந்திருந்தோம் என்றால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஹalleluya, ஹalleluya. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவத்திலே ஒருவேளை விழுந்தால் மீண்டுமாக நாம் பரிசுத்தத்துக்குள்ளே ஓடி வந்து விட வேண்டும். ஹalleluya. தேவனால் பிறந்தவன் எவனோ பாவத்தில் நிலைத்து இரான், அதுல நிலைத்து இருக்க மாட்டான். தாவீது பாவம் செய்தான் பாருங்க, ஆனாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன் உள்ளத்தை உடைத்தான். சங்கீதம் 51 பார்க்கின்ற பொழுது அவன் உள்ள உடைந்து சொல்லக்கூடிய ஒரு பாவ அறிக்கையினுடைய சங்கீதமாக இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் மீண்டும் என் இருதயத்துக்கு என்ற தாசனாக ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். ஹalleluya, ஹalleluya. தமிழ்நாட்டுல என்ன ஒரு பட்டணத்துல ஒரு தாலுக் மாதிரி இடத்துல என்ன மதியம் நல்ல அருமையான வெயில், மதிய நேரத்தில் நல்ல உச்சி வெயில்ல ரோட்ல 2 நண்பர்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. 2 நண்பர்கள் போய் கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்த்தாப்புல ஒரு லாரி வருகிறது. ஆனால் இந்த 2 நண்பர்கள் போய் கொண்டிருக்கும் போது அது ஒரு பாலம். அந்த பாலம் ஒரு ரொம்ப உயரமான பாலம் இல்ல, கீழே ஒரு சாக்கடை ஆறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. அந்த பாலம் போனோடனே எதிர்த்த ஒரு லாரி வருகிறது. அந்த லாரி வந்த உடனே இந்த 2 நண்பர்கள் பாருங்க, ஒருவர் யாரு ஆடு, இன்னொருவர் பன்றி. அந்த லாரி பக்கத்தை வரத பார்த்து இந்த 2மே என்ன தெரிஞ்சு பாலத்திலிருந்து கீழே ஆத்துல அந்த போன கீழே அந்த இதுல தவி விட்ட உடனே இந்த ஆடு என்ன பண்ணிச்சு பாருங்க, உடனே அந்த ஆத்திலிருந்து வெளியே வந்து அந்த சாக்கடை ஆறுல வெளியே வந்து உடம்பெல்லாம் நல்லா உதறி விட்டு எல்லாம் சரி பண்ணி உடம்பெல்லாம் எல்லாம் இதெல்லாம் உதறி விட்டு திரும்பி ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த ஆடு பண்ணிய பார்த்து அண்ணே வெளியே வாங்கண்ணே என்று கூப்பிடுகிறது. பண்ணி என்ன சொல்லுது, அண்ணே இது நல்லா ஏசி சொர்க்கமா இருக்கு அண்ணே, இது மாதிரி ஏன்னா இதுல விட்டு நான் வெளியே வர முடியுமா, அதனால நான் இதுல இருக்கிறேன் என்று இந்த பண்ணி சொன்னது. அதனால பாருங்க, இன்றைக்கு நம்ம ஆடாக இருக்கிறோமா இல்ல என்ன மற்ற மாதிரி இருக்கிறோமா பாருங்க. ஒரு விசுவாசி என்பவன் பாவத்தில் விழுந்தா துடிப்பான், துள்ளுவான், தன்னை சரிபடுத்திக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே என்னை தூக்கி நிறுத்தும், உங்களுடைய பிள்ளையாக உங்களுடைய ரத்தம் மேல் கழுவட்டும், என்னை மீண்டுமாக நிலைநிறுத்தும் என்று கதறி ஓடி வருவான். ஆனால் பன்றியோ என்னை விழுந்த இடத்திலிருந்து எந்திக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஹalleluya. அதனால்தான் sin is possibility but not a necessity. அதுல நாம் விழுந்தாலும் மீண்டு எழுந்து வந்து தேவனுடைய அவருடைய இரக்கத்துக்குள்ளாக நாம் வந்துவிட வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய சில காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பரிசுத்தமாய் நமக்கு வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. 1 யோவான் 1:7 பார்க்கின்ற பொழுது கூட நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. அவர் வழியில் இருக்கிறது போல நாமும் வழியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். 1 யோவான் 1:7 படி. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, சகல என்ற வார்த்தை எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தையாக இருக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, ஹalleluya. பாருங்க எத்தனை முறை, எத்தனை தேவனுடைய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல்கள், எவ்வளவு அக்கிரமங்கள் எத்தனை முறை நம்ம செய்திருக்கிறோம். ஆனாலும் அவருடைய ரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி, அந்த கால பாவம், அந்தரங்க பாவம், அடுத்தவர்களுக்கு செய்த பாவம், எல்லா பாவங்களையும் சகல பாவங்களையும் நம்மை அது நீக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நம்ம ரட்சித்தது ஆண்டவருடைய ரத்தம், கல்வாரி ரத்தம் மேல் விழப்பட்டு நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. ஹalleluya. எபிரேயர் 9:14 பார்க்கின்ற பொழுது கூட, எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே நம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
நம்ம ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயமாயிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் மனசாட்சி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 12:24 பார்க்கின்ற போது கூட எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய கடிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சில நாட்களுக்கு முன்பதாக நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னாக்கா சென்னையிலிருந்து பாம்பேக்கு ஒரு விமானம் புறப்பட்டது. டெக்கப்பான சில மணி நேரத்துக்குள்ளாக அந்த விமானம் மீண்டுமாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தது. காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த விமானம் புறப்பட்டு டெக்கப்பாய் போய்கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு கழுகு அந்த விமானத்தினுடைய என்ஜினை மோதி அந்த கழுகு அந்த இன்ஜினுக்குள்ள சென்று விட்டதுனால இந்த விமானினுடைய முன்னால் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் எல்லாமே சிவப்பு விளக்காக எரிய ஆரம்பிக்கிறது. பளிச்சு என்று உடனே விமானி விமானத்தை மீண்டுமாக புறப்பட்ட மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அவர் திருப்பி அந்த விமானத்தை பத்திரமாக இறக்கினார். எல்லா பயணிகளும் கீழே இறக்கி விட்டாங்க. இந்த விமானம் என்னாச்சு, விமானத்தை ஓவர் ஆயில் பண்றாங்க. இன்ஜினை கலட்டி இன்ஜின் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் போட்டு ஆயில் போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி விமானம் 7 மணி நேர தாமதத்துக்கு அப்புறமாக அது மீண்டுமாக அது பாம்பேக்கு பறந்து சென்றது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளாக ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமான கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் இந்த கழுதை போல இந்த என்ஜினில சேதத்தை உண்டு பண்ணியது போல ஏதாவது ஒரு பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மோதிக்கொண்டு இருந்தால் சிறந்த பறவை போல ஒருவேளை கிடைக்கிறது என்றால் நீங்கள் இந்த என்ஜினை எவ்வாறாக ஓவராய் செய்தார்களோ அதே போல இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மேல் இந்த வேலையை போல விழுந்து உங்களை சுத்திகரித்து மீண்டுமாக அந்த உன்னதங்களுக்கு நேராக பறந்து போகும்படியாக அந்த தூய ஆவியானவர் ரத்தம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய அங்கங்களிலே என் சரீரங்களிலே என்னுடைய ரத்தம் என்னை விளட்டும் ஆண்டவரே, என்னை மீண்டுமாக உன்னதத்துக்கு நேராக பரமண்டலத்துக்கு நேராக நான் ஆண்டவரை நான் எழுப்பி பிரகாசிக்க எனக்கு உதவி செய்ய என்று சொல்கின்ற பொழுது இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு உங்களுக்கு உன்னதங்கள் நேராக பறப்பதற்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இரண்டாவது ஒன்று திரு ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இரண்டாவதாக திரு வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவருடைய வசனம் 17:17 யோவான் 17:17 பார்க்கின்ற பொழுது கூட யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அதனால்தான் வேதத்தை நாம் வாசிக்காவிட்டால் தியானிக்க விட்டால் நம்ம பாவம் நம்மை மேற்கொண்டு விடும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு வேத வசனங்கள் உதவியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதனைகள் வருகின்ற பொழுது இந்த பட்டயத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 119:9 பார்க்கின்ற போது கூட சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? பாருங்க, வசனத்தின்படி தானே. வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தானே. 11வது வசனம் படிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். பாருங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னுடைய வார்த்தையை இருதயத்தில் குவித்து வைத்தேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்வதற்கு திருவசனம் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால்தான் வேத வசனத்தை படிக்கின்ற பொழுது கூட அதாவது நீதிமொழிகளை அனுதினமும் ஒரு நாளைக்கு ஒன்று நம்ம படிக்கணும். ஏன்னா அதே மாதிரி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம அனுதினமும் படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுது அந்த வேத வசனத்துல 3 காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். ஆண்டவரே, வாட் இஸ் மை சின் டுடே? இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன? இந்த ஒரு அதிகாரத்தில் படித்தா என் பாவத்தை குறித்து ஏதாவது இது உணர்த்துகிறதா என்று நாம் பார்க்கணும் இந்த வேத வசனத்தின் மூலமாக. இரண்டாவது, வாட் இஸ் யுவர் வில்? ஆண்டவரே, இன்றைய தினத்தில் உம்முடைய சித்தம் என்ன என்று இந்த அதிகாரம் எனக்கு என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, வாட் இஸ் யுவர் ப்ராமிஸ் அண்ட் பிளஸிங் ஃபார் மீ டுடே? உம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு என்ன
என்று நம்ம வேத வசனத்தை படிக்கின்ற பொழுது இந்த 3 காரியங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை குறித்து ஏதாவது இது உணர்த்துகிறதா, சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை குறித்து விளக்குகிறதா? 3வதாக ஆண்டவரே எனக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன, எப்படி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கின்ற பொழுது இவ்வாறாக நாம் படிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒன்று, நமக்கு உதவி செய்யக்கூடியது இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. 2வதாக நம்மை பரிசுத்தப்படுத்துவது பரிசுத்த வசனம். 3வதாக நம்மை பரிசுத்தப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 51 பார்க்கின்ற போது கூட பார்க்கின்ற 59 சங்கீதத்தை பார்த்தீங்கன்னாக்க அங்க முழுவதும் அது ஒரு பாவ அறிக்கையினுடைய சங்கீதமாக இருக்கிறது. அவன் சொன்ன தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்ததுனால பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறதுனால 11வது வசனம் படிங்க. சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் பாருங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் பாடல் கூட பாருங்க, பரிசுத்தம் விரும்பும் ஆவியானவர் அவர் நம்ம பரிசுத்தப்படுத்த உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதனால தான் எபேசியர் 4:30 பார்க்கின்ற போது கூட சவுல் பாருங்க, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பாருங்க, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அதனால தான் ஒவ்வொரு மனிதன் மரிக்கின்ற பொழுது நம்ம பாருங்க, ஒரு விலாசம் ஒரு கடிதம் போஸ்ட் பண்றோம். அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணா அதுல ஸ்டாம்ப் போட்டிருந்துச்சுனாக்க அது எந்த ஊருக்கு அட்ரஸ் அமெரிக்கா போட்டுருச்சுன்னா கரெக்டா அமெரிக்காவுக்கு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய கடமை? அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்கிறது. இப்ப நம்ம மரிக்கின்ற பொழுது இந்த ஆவிக்குரிய மனிதன்ல பரிசுத்த ஆவியான முத்திரை குத்தவில்லை என்றால் அது எங்க போகும்? அது பரிசுத்த அந்த நாளுக்கென்று முத்திரையா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. இந்த ஆவியிலே ஆண்டவருக்குள்ள நீ இல்லை என்றால் சாத்தான் இழுத்து கொண்டு போவான். இதை பார்ப்பான், நீ ஆண்டவரோட மனிதனா இருக்கிற, உன் முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறதா? முத்திரை குத்தப்பட்டுச்சுன்னா எங்க போய் சேர வேணுமோ அங்க போய் சேரும். அதனால நம்முடைய ஆவியை நம்ம துக்கப்படுத்தாது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 14:16 பார்க்கின்ற பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொண்டார், அப்போது எந்தெந்தைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். பாருங்க, பரிசுத்த ஆவியான ஒரு தேற்றரவாளன் நம்மள சகல சத்தியத்துக்குள் அவரை நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:27 பார்க்கின்ற போது கூட 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பாருங்க, அதனால பார்க்கிற போது நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. தேவனால் அவரால் பெற்ற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் அவர் நிரந்தரமாக இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ரத்தம் உதவி செய்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த வேதாகமம் நமக்கு, வேத வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்றால், திருச்சபை என்றால் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்திற்கென்று, தேவனுக்கென்று பிரத்யேகமாக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எனக்கு உதவி செய்கிறது. ரத்தம் என்னை விழுகின்ற பொழுது என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உம்முடைய ரத்தம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவருடைய திரு வசனம் நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நீ உறுதிப்படுத்தியதுக்காய் உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஜெயத்தை தாரும். ஆண்டவர் இன்டர்வியூக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலையை தாரும் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே எஸ்பாஸ், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், PR, சிட்டிசன்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதை வாய்க்க செய்யும் ஆண்டவரே.
அதிகாரி கண்களை, இமிகிரேஷன் கண்களில, எம்ஓஎல் அதிகாரி ஆபீசர் கண்களுக்கு கிருபையை கொடுத்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை ஜெயமாக மாற்றி தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக வேலையிடத்தில் எந்த விபத்துகள் வராதபடி ஆண்டவரை வாகனம் ஓட்டக்கூடிய பிள்ளைகளுக்கு, டிரைவிங் பண்ணக்கூடிய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் எந்த நாச மோசங்களோ விசுவாசிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்கள் உடன்பிறப்புகள் யாருக்கும் வராதபடி தூய் ஆவியானவரை நீர் உம்முடைய கிருபையினாலே உங்கள் ரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நிறைவாக நீ சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். பெனடிக்ஷன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரை வருகை பரியந்தம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து 2 கரங்களை நீட்டி விடுதலையோடு ஆசீர்வதித்து அனுப்புகிறார்.